இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மை வேதத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:1 வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:14 வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தை என்று சொல்லப்படுகிற தேவன் மாம்சமாக மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:29 அந்த மாம்சத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியிருந்தான். அப்போ ஆட்டுக்குட்டி பலிக்கு கொடுப்பது தான் வழக்கம். அதே மாதிரி தேவ ஆட்டுக்குட்டி தன்னை பலியாக கொடுக்கறதுக்கே வந்தார். அப்போ சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை உணர்ந்து அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால் எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? சங்கீதம் 44. அப்போ நாம் எந்த அறிந்து கொள்ள வேணும் என்று சொல்லிக்க, அப்போ என்னத்துக்காக அவர் அப்படி கொடுத்தார், என்னத்துக்காக ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், இப்படி என்ன காரணத்துக்காக உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காரணம் இல்லாமல் சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் பொதுவாக புளிப்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்காததன் நிமித்தம் அவர்கள் வேறு சில உபதேசங்களை அவர்கள் கேட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள பொழிப்பு நிறைந்து போயிருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெளிவாக நம்ம அது என்று சொன்னால்
அப்போ 44:20 சங்கீதம் 44:20-21 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதனை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனை என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததன் நிமித்தம் அவர்களுக்குள்ள புளிப்பு சென்றுகிறது. அப்போ உள்ளுக்குள் சென்ற புளிப்பை வெளியால் எடுத்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதை விட்டு நீங்கள் திரும்புங்கள் என்று கட்டாயம் சொல்ல வேண்டியது ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அப்போ நாம் இதற்கு கொடுத்த தலையங்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நேரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் சரியான முறையில் சபைகளில் பிரசங்கிக்கப்படாவிட்டால் அறியாமை நிமித்தம் அல்லது சில வேளைகளில் அநேகமாக அவிசுவாசத்தின் நிமித்தம் கிறிஸ்தவர்கள் அதனை அறிந்து கொள்ள அறியாதபடியால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை அவர்கள் அறியாதிருக்கிறபடியினால பூமியிலே அவர்கள் பரதீச கட்ட முயற்சிக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ பிலிப்பியர் 3:17-20 உண்மை நிலைமை என்னன்றதை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதை பற்றி விவரமாக நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே அந்த வசனத்தை நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் வாசித்திருக்கிறேன். இப்பொழுது விவரமாக அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன என்பதை பார்ப்போம். சகோதரரே, எங்கென்று சொன்னால் பிலிப்பியர் 3:17-20 காரணம் என்ன என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ சகோதரரே, நீங்கள் என்னுடைய கூட பின்பற்றுகிறவர்களாகி, அப்போ என்ன சொல்கிறார்? என்ன மாதிரியாக நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை ஒரு மாதிரியாக நீங்கள் பின்பற்றுங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், அவர்களின் செய்கை முறையை அவதானியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலையாக நிற்கிற மனுஷர்களுடைய நடத்தைகளை அவதானியுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவ்வால் சென்று வேறு வழிகளை பின்பற்றி தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழலாம் என அநேக கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனபடியால் நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அவர்களுடைய முறைகளையும் நீங்கள் அவதானிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள்
நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு அப்பால பியாண்ட் த கிராஸ் அப்பால போனதனால அவர்கள் என்ன மாதிரி என்றால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று முத்திரையிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பிரத்யேகமாக பார்க்காதவர்கள் எல்லோரையும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி அவர்களுக்கு முத்திரை போடுகிறார். உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அப்போ என்ன அவர் சொல்கிறார் என்று சொன்னால், இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால போய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று நீங்கள் வெளிக்கிடுவீர்களானால் அது முடியாத ஒரு விஷயம். அது முடியாத ஒரு விஷயம், மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஆத்துமாவையே இழந்து போகிற அளவு தூரத்துக்கு நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். அப்போ ஒரு காலமும் என்ன மாதிரி என்று சொன்னால், இப்பவும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் அநேகர் வந்து பாதாளத்துக்குள்ள போவார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பாவிட்டால், கிறிஸ்துவின் சிலுவைக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் பாதாளத்துக்குள்ள போவார்கள். கண்ணீரோடு சொல்கிறேன், அங்கே போனால் அவர்கள் நித்திய நரகத்தை சந்திக்க வேணும். அவர்களுடைய முடிவு அழிவு. சிலுவைக்கு அப்பால சென்று கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறவர்களுடைய முடிவு அழிவிலேயே போகும். சிலுவை உதாசீனம் செய்யப்பட்டால், தொடர்ச்சியாக உதாசீனம் செய்யப்பட்டால் ஆத்துமாவை அவர்கள் இழந்து போவார்கள். இதுதான் இறுதி முடிவாகும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறார். அவர்களுடைய தேவன் பயிறு தம்முடைய சொந்த லாபத்துக்காக சுவிசேஷத்தை புரட்ட முயற்சிக்கிறவர்களை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், தம்முடைய சொந்த லாபத்திற்காக சுவிசேஷத்தை புரட்ட முயற்சிக்கிறவர்களை பற்றியே இங்கு சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சையே. அவர்கள் தேடும் பொருள்களை தேவன் வெட்கமென முத்திரையிடுகிறார். அப்போ அவர்கள் பூமியில் பரதீச கட்டி போடுவோம் என்று சொல்லி நிற்கிறார்கள். அந்த சிந்தனை ஏன் வந்தது? கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் சென்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்றவர்கள் முயற்சித்து பூமியில் பரதீச கட்ட முயற்சிக்கிறார்கள். அவர்கள் தேடும் பொருள்கள் எல்லாவற்றையும் தேவன் வெட்கம் அவமானம் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இதன் பொருள் பரலோகத்துக்குரிய விஷயங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பரலோகத்துக்குரிய விஷயங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதென்னவெனில் ஆண்டவரை அவர்கள் சொந்த லாபத்துக்காக உபயோகிக்கிறார்கள். சொந்த லாபத்துக்காக அநேகமானவர்கள் இயேசு கிறிஸ்துவே சொந்த லாபத்துக்காக அவர்கள் பாவிக்கிறார்கள், சொந்த லாபத்துக்காக உபயோகிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய குடியிருப்பு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் சென்று பூமியில் பரதீச கட்ட முயற்சிக்கிறவர்கள் பூமியில் குடியிருக்கலாம் என்ற சிந்தனையோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குடியிருப்போ, அதாவது நம்முடைய பிரஜா உரிமை, நம்முடைய சிட்டிசன்ஷிப் எந்த காலத்திலும் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள், என்னுடைய உரிமை, அதாவது நம்முடைய குடியிருப்போ எந்த காலத்தும் பரலோகத்தில் உண்டு, பரலோகத்தில் தான் எனக்கு பிரஜா உரிமை தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் கொடுபடுகிறது. அப்படி நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது.
இதன் பொருள் மற்ற வழிகளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் கர்த்தராகிய இந்த பூமியில் இருக்கிற நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எங்களிடத்தில் வருவார். அதாவது உயிர்த்தெழுதல், எங்களுக்கு உயிர்த்தெழுதலை தருவதற்காக அவர் பரலோகத்தில் இருந்து வருவார். அந்த உயிர்த்தெழுதலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையான சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, அங்கே இருக்கிற கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ அது உயிர்த்தெழுதலை பற்றியது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் எந்த நேரமும் வரப்போகிறது என்ற சிந்தனை நமக்குள் இருக்க வேணும். எந்த நேரமும் நான் பரலோகத்துக்கு மகிமையான சரீரத்தோடு நான் போவேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேணும். அப்போ பூமியில் பரதீசை கட்ட வேணும் என்ற எண்ணம் நமக்கு தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய பிரஜா உரிமை பரலோகத்திலேயே இருக்கிற என்று ஒவ்வொரு கிறிஸ்தவன் பண்ண வேண்டும். அப்போ இது பற்றி மேலும் கொலோசியர் 3:1-3 சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து கொள்ளுவோம். அப்போது கொலோசியர் 3:1-3 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறத பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்கள், பூமியில் இருக்கிறத பற்றி நீங்கள் அவ்வளவாக கவலைப்பட வேண்டாம். பூமியில் கர்த்தர் உங்களை இருக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் அவருடையவர்கள், அவர் விலை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். சகலதும் அவராலேயே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பூமியில் இருக்கின்றனையும் கர்த்தர் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையாக கர்த்தரிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பூமியில் பரதீசை கட்டுற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். பரலோகத்தில் எங்களுடைய பிரஜா உரிமை பரலோகத்தில் இருக்கிறது. ஆனபடியால் வரப்போகிற உயிர்த்தெழுதலை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எந்த நேரமும் பரலோகத்துக்குரிய விஷயங்களையே கவனிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அதுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று தந்திருக்கிறது. நீங்கள் சரியான முறையில் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அப்போ கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டு கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து இருக்கிறீர்களோ, அந்த மாதிரி விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் அந்த மாதிரி விசுவாசிக்கிறதா இருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி கொலோசியர் 3:1-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கேட்கிறார், ஒவ்வொரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனையும் நீ என்ன காரணத்துக்காக பூமியில் பரதீச கட்டவழிக்கிடுகிறாய்? உன்னுடைய விசுவாசம் பிழை. அப்போ உன்னுடைய விசுவாசம் சரியென்று நீ சொல்லுவாயா இருந்தால்
நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்க வேணும். கிறிஸ்துவுடனே கூட நீ எழுந்ததுண்டோ? அதாவது கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சரீரத்தோட நீ இணைந்தியோ? அவருடைய சரீரத்தோட இணைந்து அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்து அவரில் பிழைத்திருக்கிறியோ என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படி விசுவாசிக்கிறாயோ என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ விசுவாசிக்கிறாயோ? எழுந்ததுண்டானால் நீ அப்படியாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்கிறதா இருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்றால் புதிதான ஜீவனை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீ விசுவாசிக்கிறாயோ? அப்படி நீ கிறிஸ்துவோட கூட நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய மிகப்பெரிய வேலையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆனபடியால் மனுஷன் வேறெங்கும் போக வேண்டியதில்லை. இது முக்கியமான ஒரு விஷயம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனையும் கேள்வி கேட்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பொழுது அவருடைய சரீரத்தோடு இணைந்து அவரோடு கூட நீ சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட நீ மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்து அவரில் பிழைத்திருக்கிறாயோ? ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவரில் பிழைத்திருக்கிறாயோ? அப்படி பிழைத்திருக்கிறதா இருந்தால் நீ புதிதான ஜீவனை பெற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி மகாபெரிய ரட்சிப்பை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் மனுஷன் வேறெங்கேயும் போக வேண்டிய அவசரம் இல்லை. கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் போக வேண்டிய அவசரம் இல்லை. ஆனபடியால் நீ என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்தவர்கள் மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்று சொன்னால் அது கர்த்தரிடத்தில் இருந்து நேரடியாக வருகிறது, மனுஷனிடத்தில் இருந்து அல்ல. மேலானவைகளை பூமியில் உள்ளவைகளை நீங்கள் தேட வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிறத நீங்கள் தேடுங்கள். அதாவது கர்த்தரிடத்தில் இருந்து அது நேரடியாக வருகிறது, மனுஷனிடத்தில் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியில் இருக்கிற யாவும் தற்காலிகமானது, நமக்கு உதவி மேலிருந்தே வருகிறது. இந்த உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாததன் நிமித்தம்தான் அவர்கள் பரதீச கட்ட முயற்சிக்கிறார்கள். பூமியில் இருக்கிறதே அநேகமான கிறிஸ்தவர்கள் அது நிரந்தரமானது கண்டவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி அல்ல. பூமியில் இருக்கிறது எல்லாம் தற்காலிகமானது. கிறிஸ்து வந்து பூமியை முழுதுமாக பாரம் எடுக்கும் தனையும் பூமியில் இருக்கிறவை யாவும் தற்காலிகமானவை. கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவன் இந்த பூமியில் எவ்வளவு காலத்துக்கு எங்களை இருக்க சொல்லுகிறாரோ அவ்வளவு காலமும் இந்த பூமியில் இருக்கிறதற்கு எங்களுக்கு தேவையானவர்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சப்ளை பண்ண
பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் பரதீச கற்ற எண்ணத்தை நீங்கள் விட்டுட வேண்டும். பூமியில் உள்ளது யாவும் தற்காலிகமானது. நமக்கு உதவி மேலிருந்தே பரலோகத்திலிருந்தே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் சிலுவையில் நிறைவேற்றினதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு கொண்டு தருகிறார் என்று சொல்லி விசுவாசிப்பானாக. அப்போ ஒரு கிறிஸ்தவன் தான் பெற்றுக்கொள்கிறதெல்லாம் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். ஏன்? இயேசு கிறிஸ்துவே அவனுக்காக சிலுவையில் மரித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறபடியினால் சிலுவை மூலமாகவே எல்லாவற்றையும் பெறுகிறான் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் எந்த காலத்திலும் மேலானவைகளையே நாடுங்கள். ஒருவனுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்திற்கு வழி நடத்துதலை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒருவனுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்திற்கு வழி நடத்துதலை குறிப்பிடுறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் மரித்தீர்கள். அப்போ அது அப்படின்னால் கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையில் மரித்தாரே. ஆனபடியால் பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் மரித்து போனீர்கள். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்ததன் நிமித்தம் நீங்கள் பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் மரித்து போனீர்கள். நீங்கள் மரித்து போனீர்கள். அதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகலதும் சிலுவையினாலேயே சாத்தியமானது. சகலதும் சிலுவையினாலேயே சாத்தியமானது. அப்போ எப்படி சாத்தியமானது என்பதை யோவான் 14:20 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. நீங்கள் மரித்தீர்கள் என்று சொன்னால் அப்போ நாங்கள் மரித்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் என்றதை யோவான் 14:20 சொல்லப்பட்டு கிடக்கு. நான் என் பிதாவில் இருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், நீங்கள் என்னில் இருக்கிறதை கண்டுகொள்வீர்கள், நான் உங்களில் இருக்கிறதை நீங்கள் அந்நாளிலே கண்டுகொள்வீர்கள். அப்போ பூமியில் உள்ளவைகளை தேடாமல் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை கிறிஸ்தவர்கள் நாடுவார்கள். ஆனால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பூமியில் உள்ளவைகளை தேடாமல் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை கிறிஸ்தவர்கள் நாடுவார்கள். ஆனால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, என்றால் கிறிஸ்து தான் ஜீவன், அவர்தான் நம்முடைய ஜீவன். அப்போ அவர் வெளிப்படுவார். வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அர்மகதோன் யுத்தத்தின் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையாக இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுது அவருக்கு பின்னால அவருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னால மகிமையாக வந்து சேருவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகி விட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் என் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த